Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. One Day Traders Academy. How to earn monthly 5 to 15% profit. To attend the workshop, contact the number given below. பிரபல யூடியூபரான அபிஷேக் ராஜாவுக்கு இரண்டாவதா ரீசெண்டா கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு. அவர் தன்னோட காதலியும் பத்திரிகையாளருமான சுவாதி நாகராஜனை கரம் பிடிச்சிருந்தாங்க. இது தொடர்பான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய பிரபலங்களும் தொடர்ந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இது சம்பந்தமான ஒரு ஸ்டோரி ஒன்னு போட்டிருக்காரு. அவர் போட்டிருக்கக்கூடிய ஸ்டோரியில் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா அவமானம் மற்றும் அதிர்ச்சிகளுக்கு பின்னாடி கடவுள் எனக்கு கருணை காட்டியிருக்காரு, என்னால இதை சாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்பவே அவருக்கு நெருக்கமான ஒரு உறவு அப்படின்றத அடிக்கடி அவரோட இன்டர்வியூக்கள் எல்லாம் சொல்லுவாரு. ஸோ அவங்க அப்பா பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. இந்த நேரத்துல அவங்க அப்பாவுக்கு நன்றி கூறுற விதமா தேங்க்யூ அப்பா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லெட்ஸ் டூ இட் அப்படின்றத சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த பொண்ணோட ஐடியும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் எல்லா அவமானங்களுக்கு பின்னாடி கடவுள் எனக்கு கருணை காட்டியிருக்காங்க அப்படின்றது. இது அவர் பிக் பாஸ் போன சமயத்தில் அவர் உள்ள நடந்துகிட்ட விதமா இருக்கட்டும் சரி, அவர் பேசின பேச்சுக்கள் இது எல்லாமே வெளியில இருந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவா தான் ஏற்படுத்துச்சு. இவர் வெளியில வந்த பிறகு பாத்தீங்கன்னா அது அவருக்கு பின்னாடியே தொடர்ந்துச்சுன்னே சொல்லலாம். நிறைய பேர் அவர் சம்பந்தமா நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியா இப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல துணைவி கிடைச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி அபிஷேக் ராஜா கடந்த 2017 வருஷம் தீபா நடராஜன் அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில 2019 வருஷம் விவாகரத்தும் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அபிஷேக் ராஜாவோட குடும்பத்தை பத்தியும் அவங்கள பத்தி தெரியாத பல விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். எப்படியும் உங்க 3 பேரையும் ஒன்னா ஒரே ஃப்ரேம்ல உட்கார வச்சிட்டோம். அம்மா, ஹவ் ஹாப்பி? I'm the happiest on earth. நீங்க? யா வெரி ஹாப்பி. எப்படி இருக்கீங்க? நானா பறந்துட்டு இருக்கேன். 2 குழந்தைகள் சேர்ந்து உட்காந்துருக்கிறதுனா இதை விட ஒரு அம்மாவுக்கு வேற என்ன. அபி ஆங்கரா இருக்கும்போது அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. என்னன்னா, அபி வாய்க்கு வந்தது பேசுறாருப்பா, அவர் மனசுல நினைச்சது பேசுறாரு, யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருந்தது? நான் ரொம்பலாம் நான் அதை கேட்டதே இல்லை. சரி, ஆக்சுவலா பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் தான் நான் எங்க அம்மாவை இந்த சைடே இழுத்துட்டு வரேன். அது நான் என்ன ஒர்க் பண்றேன், என்ன பண்றேன், நான் என்ன எதுவுமே எங்க அப்பா அம்மா அப்படி if I had known this earlier I would have been more this thing with him. இன்னும் அவனை நான் சொல்றதெல்லாம் சொல்லாம இருந்திருப்பேன். அவ சொல்றதோட போவேன். இப்போ இன்னைக்கு என்ன தெரியுமா நான் வேண்டறேன்? Can I tell that, Archu? Yeah. Including me, nobody should scold my son. Nobody should troll. Now I pray even today. எதுக்கு? Why you breaking out? No. Afterwards only I started knowing this. My boy has been suffering a lot. இல்ல, இந்த ட்ரோலிங் பத்தி, இந்த கமெண்ட்ஸ் பத்தி எங்க அம்மாக்கு முதல்ல தெரியாது. ரொம்ப தெரிஞ்ச அப்புறம் I felt நான் சிலதெல்லாம் நாங்க அப்படியே இது பண்ணிடுவோம். because she'll get hurt அப்படியே. கொஞ்சம் சந்தோஷம்னாலும் பெருசா சந்தோஷமாயிடுவேன், கொஞ்சம் ஹர்ட் ஆனாலும் பெருசா ஹர்ட் ஆயிடுவேன். பெரிய ஹர்ட்டா இருந்தா எப்படி இருக்கும்? நீ ஏன் அழாத? அழறது இஸ் நாட். இது வரைக்கும் நான் அழல, அதெல்லாம் பார்த்துட்டு இப்பதான் பிக் பாஸ் முதல்தான் she was able to understand என்ன மேக்னிடியூட் இவ்வளோ பெருசா இருக்கு, இவ்வளோ பேர் ஆன்லைன் ஸ்பேஸில் இருக்காங்க, அதில் இவ்வளோ பேருக்கு நம்ம ரிவ்யூவிங் ஸ்பேஸில் இருந்தாலே பல பேரை பகிச்சிட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சத இல்லை, அவள் அட்வைஸ் மாதிரி பண்ணி, தம்பி நீ இப்படி இது பண்ணுறது சரியில்லைப்பா, அது பண்ணுப்பா, அப்படி தே ஹாவ் எவ்ரி ரைட் டு கமெண்ட் ஆன் ஹிம், நாட் ஸ்கோல்ட் ஹிம் ஆர் பேட் வேர்ட்ஸ். கண்ணா பின்னா வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு அம்மாவுக்கு அதை படித்தா எவ்வளோ, அவனும் ஒரு அம்மா பெற்ற பிள்ளை தானே, அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளைய சொல்கிறது எப்படி இருக்கும், பிள்ளையோ பொண்ணோ. இது இந்த வார்த்தை யூ ஷுட் நாட் எடிட், இட் ஷுட் கோ ஆன்லைன். கண்டிப்பாக எவ்ரி சைல்டு இஸ் அ மதர்ஸ் சைல்டு. பேரண்ட்ஸ், அப்பா அம்மா போத், அண்ட் கூட பிறந்தவா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், எவ்ரிபடிஸ் சைல்டு இஸ் ஹி ஆர் ஷீ. அவளுக்கு எத்தனை வேதனை இருக்குமோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். வாயில் வந்ததை பேசப்படாது, தப்பு தான், அவன் தப்பே பண்ணியிருக்கட்டும், நான் தப்பு இல்லைன்னு அதை பற்றிலாம் நான் இங்கே ஆர்கியூ பண்ணல. இப்படி பண்ணாத தம்பி, அப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணா நல்லா இருந்திருக்கும். சொல்ற விதத்தை இதை நீ சொல்றதுனாலலாம் உடனே எல்லாம் மாற போறது கிடையாது. எனக்கு அவங்களோட வேதனை இல்லை, அதை அண்டர்ஸ்டாண்ட். அதான் இப்போதான் எனக்கு இது தெரியுது. என் பையனை இவ்வளோ தாண்டி வந்திருக்கான், நான் கொஞ்சம் கம்மியா. ஐ திங்க் திஸ் வாஸ் ரியல். இல்லை, வாட் எவர் யூ டோல்ட் மீ இஸ் ரியல். அது நான் பெட்டரா வரணுன்றதுக்காக நீ சொல்ற, அவங்களும் நான் பெட்டரா வரணுன்றதுக்காக ஆல்ரெடியே நான் சொல்லிட்டு இருப்பேன். குழந்தைகளேருந்து என்ன அறிஞ்சோ அறியாமலோ என் குழந்தைகள், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணணும், நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது ஒன்று தெரியுமா,
யாரும் உங்களை ஒன்றும் சொல்லிடக்கூடாது. இது ஒன்று தான் எப்படின்னு தெரியல. யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாலோ இல்லையோ திட்டப்படாது. அதை தான் நான் சின்ன வயசுலேன்னு சொல்லியிருக்கேன். கட்சியில் நான் சொன்னதுனால தான் என்னமோ தெரியல, இவன் அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கான். அது திட்டுன்னு சொல்ல முடியாது. சரி, ஏதோ ஒரு பாஷை திட்டோ ட்ராலுன்ற இங்கிலீஷில், அதுக்கு தமிழில் என்ன வார்த்தை சொல்லுங்க. அப்படி நீங்கள் பல இடத்துல LGBTQ மக்களுக்காக குரல் கொடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கான பேக் ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்கா? அதுக்கான பேக் ஸ்டோரி கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரிய வரும். அப்போது பாருங்கள். இல்லை, இது என்னை மூவ் பண்ணுற ஒரு டாபிக் இது. அதான் இப்போ அந்த LGBTQAIக்கான வாய்ஸாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரைடில் கூட ஐ வெண்ட். நீங்கள் நான் பார்த்தேன். ஸோ அந்த கேள்வி நீங்கள் எனக்கு கேள்வியாக கேட்டதுக்கான காரணம் ஏன் எல்லாமே ரெக்கார்டில் போகிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது இது மாதிரி. அதுக்கான பதில் என்கிட்டேருந்து வரும், கூடிய சீக்கிரம் வரும். பட் நான் என்னவா பார்க்குறேன்னா, எங்கள் அம்மா வந்து 8th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன் எனக்கு பரதநாட்டியம் ஆடுன்னு சொல்லும் போது ஐயாச்சி அதெல்லாம் பசங்க ஆட மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அப்போயே எனக்கு ஐ அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். ஆண்கள் டான்ஸ் ஆடுனா இப்படி தான் இருக்கணும்லாம் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு எஃபெமினேட்டான ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அதனால் வந்து LGBTQAI+ ஓட ஒரு ஸ்பில் ஓவராக நான் இங்கே ஒரு சின்ன பதில் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அதுவும் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததான். அதை அவங்கவுங்கள அப்படியே இருக்க விட்டுருங்க. எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது. தேடலில் நோக்கி போகும்போது ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதல் முழுமை அடைகிற வரைக்கும் ஒரு தேடல் இருக்கும். However confusing this answer sounds, my disclaimer is this: what seems unnatural is natural. இது வேதத்தில் சொல்லப்பட்டது. ஸோ ஒரு இன சேர்க்கை வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அறியாமையின் உச்சம் தான். சில பேர் அதை ரொம்ப ஃபேன்சியாக பார்க்குறாங்க, சில பேர் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக பார்க்குறாங்க. அதனால ஐ திங்க் வி ஹாவ் டு பிலாங் டு அ சொசைட்டி வேர் வி ஜஸ்ட் அலோவ் எவ்ரிபடி டு பி தெம்செல்வ்ஸ். எல்லாமே வந்து ஒரு கல்ச்சரை பாதிக்க போகுது, நம்மளோட எத்தனிசிட்டியை பாதிக்க போகுது, நம்மளோட ஹெரிட்டேஜை பாதிக்க போகுதுன்னா அப்புறம் எதுக்கு கோயில் கோபுரத்தில் வரைஞ்சி வச்சுருக்கீங்க, செதுக்கி வச்சுருக்கீங்க? நத்திங் இஸ் ராங், நத்திங் இஸ் ரைட். வி ஹாவ் டு கம் டு தட் பாயிண்ட். டெக்னாலஜியை பார்த்து பயந்தோம், இன்றைக்கி அந்த டெக்னாலஜி தான் நம்ம லைஃபையே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ எதுக்குமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது, எதுக்குமே சரி தவறு கிடையாது. ரொம்ப பைனரியாக என்னோட மூவி ரிவ்யூஸில் கூட இந்த படம் பாருங்கள் பார்க்காதீங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு என்னால் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்ல முடியாது. இது யாருமே பிளான் பண்ணி வாங்க ஒரு 5 கோடி கையில் இருக்குது கேவலமாக ஒரு படம் பண்ணுவோன்னு யாருமே கிளம்பல. ஏதோ லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன், மக்களுக்கு இது ஒழுங்காக போய் சேரலை, அவ்வளோதான். அதனால் பைனரியாக லைஃப்பை பார்க்கக்கூடாது. which is again what I'm trying to imply. LGBTQAIன்னு அது போயிட்டே இருக்குல்ல, கூடிகிட்டே இருக்குது. அவ்வளோ செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது, ஜெண்டர் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அவன் மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் ஒரு தாழ்வு மனப்பான்மையோட போராடிட்டு இருக்கான். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. One Gate Traders Academy. How to earn monthly 5 to 15% profit. To attend the workshop, contact the number given below.